இந்த வீடியோவில் போங்கோ ட்ரம் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த போங்கோ ட்ரம் அப்படிங்கிறது கியூபா நாட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேருந்து அப்படியே எவால்வ் ஆகி இந்தியாலேயும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ட்ரம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்தியன் போங்கோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவல் வெஸ்டர்ன் போங்கோஸ் பார்த்திங்கன்னா ஏகதேசம் இந்த 2 ட்ரம்ஸுமே ஈக்குவலாக இருக்கும், சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ஆனால் இந்தியன் போங்கோஸில் வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் சின்னது, இது நல்லாவே பெருசாக இருக்குது. வெஸ்டர்ன் போங்கோஸில் இந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது போக ஸ்ட்ரக்சர்லேயுமே அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த டியூனிங் எல்லாமே கீழே வரும். அது போக இந்த மேலே இருக்கிற இந்த பேப்பர் வந்து அனிமல் ஸ்கின், வாட்டர் பஃபல்லோ அந்த மாதிரி ஏதாவது அனிமல் ஸ்கின்னில் தான் அதை போங்கோஸ் பண்ணுறாங்க. இது வந்து அனிமல் ஸ்கின் மாதிரி எனக்கு தெரியலை. ஒரு ட்ரெடிஷ்னலான இந்தியன் போங்கோஸில் அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. வெஸ்டர்ன் போங்கோஸில் என்ன டெக்னிக் இருக்கோ அதே டெக்னிக்கை நம்ம இதுலேயும் அப்ளை பண்ணி ப்ளே பண்ணலாம். இதோட ஹோல்டிங் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரி நீங்கள் வந்து ஸ்டாண்டில் வச்சு ப்ளே பண்ணலாம், இல்லை காலுக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சு ப்ளே பண்ணலாம். காலில் வச்சு ப்ளே பண்ணுறதா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு உள்ளது வந்து கொஞ்சம் டில்ட் பண்ணியிருக்கணும், உங்கள் சைடு இருக்கிறது மாதிரியும் ரைட் சைடு தள்ளி இருக்கிறது மாதிரியும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் லெஃப்ட் ஹேண்டு ட்ரம்ஸை தான் அதிகமாக ப்ளே பண்ணுவோம், ரைட் சைடு ட்ரம்ஸ் வந்து இடையிடையே தான் ப்ளே பண்ணுவோம். போங்கோஸ் வந்து ஜென்ரலாகவே ஹை பிச்டு இன்ஸ்ட்ருமெண்ட். 2 ட்ரம் சவுண்டுமே ஹை பிச்சில் தான் கேட்கும். அந்த ஹை பிச்சில் இது ரொம்ப ஹையாக இருக்கும், இது கொஞ்சம் லோ. ரெண்டுமே ஹை பிச் தான், ஆனால் இது ரொம்ப ஹை பிச்சு, இது கொஞ்சம் குறைவான ஹை பிச், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டியூனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நீங்கள் ப்ளே பண்ணி தான் அந்த சவுண்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ண இந்த ரிம் எண்டில் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணணும். டிங் டங் அந்த மாதிரி ஒரு சஸ்டெயின் ஆகணும், லைட்டாக சஸ்டெயின் ஆகணும். சக்கு டப் அந்த ஒரு பேப்பரை தட்டுற மாதிரி சத்தம் கேட்கக்கூடாது. அது மாதிரி ரைட் ஹேண்ட்லேயுமே டன் டின் டின் அந்த மாதிரி உள்ள சவுண்டு எப்போ கிடைக்குதோ அது வரை இந்த டியூனிங் நாபை நல்லா டைட் பண்ணணும். மேக்ஸிமம் நல்லா டைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த சவுண்டு கிடைக்கும். கொஞ்சம் லூஸாக இருந்தாலுமே அந்த டின் சவுண்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்போ அந்த சவுண்டு கிடைக்கிறது மாதிரி நீங்கள் உங்கள் டியூனிங் நாபை போட்டு டைட் பண்ணிடணும். ஸ்ட்ரைக் பண்ணுறது வந்து 1 ஃபிங்கர் 2 ஃபிங்கர் 3 ஃபிங்கர் எவ்வளோ ஃபிங்கர் வேணாலும் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்றவரை ஸ்ட்ரைக் பண்ணலாம். நான் வந்து சில டைம் 1 ஃபிங்கர் யூஸ் பண்ணுறேன், சில டைம் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது வந்து 1 ஃபிங்கர்லேயே நல்ல சவுண்டு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது, அதனால் நான் 1 ஃபிங்கர் யூஸ் பண்ணுறேன். இது உங்கள் கன்வீனியண்ட்டுக்கு ஏற்றவரை நீங்கள் எவ்வளோ ஃபிங்கர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஈஸியாக பிரிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். இதில் வந்து 2 சவுண்டு மட்டும்தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். லெஃப்ட்டில் ஒரு சவுண்டு, ரைட்டில் ஒரு சவுண்டு. இது பேசிக்கான சவுண்டு. இந்த சவுண்டை கொஞ்சம் மாற்றி சென்டரில் கையை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ண ஒரு சவுண்டு, கையை வைக்காமல் ஸ்ட்ரைக் பண்ண ஒரு சவுண்டு, அது மாதிரி இப்படி இந்த லெஃப்ட் ஃபிங்கரை கொஞ்சம் வெளியே தள்ளி வச்சுட்டு ப்ளே பண்ண ஒரு சவுண்டு, அப்படியே உள்ளே கொண்டு வந்தால் ஒரு சவுண்டு. அந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் மாடுலேஷன்ஸ் நம்ம கொண்டு வரலாம். பேசிக்கான சவுண்டு வந்து லெஃப்ட்டில் ஒரு சவுண்டு, ரைட்டில் ஒரு சவுண்டு, அவ்வளோதான். இதை மெதுவாக ஸ்ட்ரைக் பண்ணால் குறைவாக இருக்கும், ஹார்டாக ஸ்ட்ரைக் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக கேட்கும். கிரேஸ் நோட், அதான் கிரேஸ் நோட்டுன்னு அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா கோஸ்ட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஒன்று தான், மெதுவாக ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு ஹார்டாக ஸ்ட்ரைக் பண்ணுறது. போங்கோஸ் மாதிரியே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து 2 சவுண்டு மட்டும்தான் கிடைக்கும் பேசிக்காக. இப்போ கஹூன் அந்த பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ட்ரம்ஸ் தான், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் மேலே வந்து ஸ்னேர் இருக்கும், மிடில் பார்ட்டில் வந்து பேஸ் இருக்கும். 2 சவுண்டு தான். அது மாதிரி பறையை எடுத்துக்கிட்டாலுமே சரி, அதுலேயும் 2 ஸ்டிக்கு, லெஃப்ட்டில் உள்ள ஸ்டிக்கை வச்சு அந்த பறைக்கு மேலே உள்ள ஏரியாவில் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, ரைட் சைடு உள்ள ஸ்டிக்கை வச்சு சென்டரில் ப்ளே பண்ணுவாங்க. 2 ஸ்ட்ரோக் மட்டும் தான் அதில் இருக்கும். அது மாதிரி டார்புக்கா, ஜம்பே இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் சைடில் ஸ்ட்ரைக் பண்ண ஒரு சவுண்டு, சென்டரில் ஸ்ட்ரைக் பண்ணால் இன்னொரு சவுண்டு, சென்டர் சைடு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சியேஷன் வச்சு அதை ப்ளே பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி 2 சவுண்டு மட்டும் இருக்கக்கூடிய ட்ரம்ஸ் எடுத்து அந்த பேட்டர்ன் எல்லாத்தையுமே எல்லா ட்ரம்ஸ்லேயுமே அப்ளை பண்ணலாம் சொல்லப்போனால். இப்போ இந்த ட்ரம்ஸில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு, இந்த லெஃப்ட்டு ரைட்டு சவுண்டை தான் மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி நம்ம மல்டிபிள் காம்பினேஷனில் ரிதம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணணும். ரிதம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 அந்த மாதிரி ஒரு ரிதமிக் சைக்கிளில் இருக்கும். ஏற்கனவே ஃபிங்கர் ட்ரம்மிங்கில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து ட்ரம்மிங் பேட்டர்ன், அந்த ரிதம் பேட்டர்ன் 1 2 3 4 பேட்டர்ன் எப்படி இருக்கும், 3/4 பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிதம் பேட்டர்ன் வந்து க்ளீனாக புரியும். அந்த வீடியோ லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஒரு 4/4 டைமிங் ரிதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 1 2 3 4 1 2 3 4 அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு 1 2 3 4ல் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் பண்ணணும்.
1 2 3 4. அப்போது லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட், இது ஒரு பேட்டர்ன். அப்படி இல்லைன்னா லெஃப்ட் 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 ரைட் 1 2 3 4. அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ரைட் 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 1 2 3 4 1 2 3 4. அது மாதிரி ரைட் லெஃப்ட் 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 1 2 3 4 1 2 3 4. இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷனை வச்சு நிறைய பேட்டர்ன் க்ரியேட் பண்ணலாம். இந்த கிரேஸ் நோட் நான் சொன்ன மாதிரி இப்போ 1 2 3 4 1 வந்து மெதுவாக ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு 2 கொஞ்சம் ஹார்டாக ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு 3 மெதுவாக 3 ஹார்டாக, அப்போ அந்த மாதிரி ப்ளே பண்ணலாம். அது மாதிரி இங்கே ரெண்டையுமே ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டை சாஃப்டாக ப்ளே பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி சில அக்சன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் மல்டிபிள் காம்பினேஷன் கொண்டு வரலாம். 3/4 பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3 அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிடும். அதுக்கு லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் அந்த மாதிரி ப்ளே பண்ணலாம். இல்லை ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் அந்த மாதிரி ப்ளே பண்ணலாம். இப்போ இந்த 3/4 கூட 1 and 2 and 3 and அப்படி போட்டு ஹாஃப் பீட் கவுண்டிங்கில் கூட ப்ளே பண்ணலாம். அப்போ 1 and 2 and 3 and 1 and 2 and 3 and 1 and 2 and 3 and அப்போ லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். போங்கோஸ்னாலே மட்டியோ அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் சொல்கிறாங்க. அதுதான் போங்கஸில் இருக்கிற ஒரு பாப்புலரான பேட்டர்ன். அந்த பேட்டர்னை எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மட்டியோ பேட்டர்ன் ப்ளே பண்ண மாதிரி இருந்தால் 1 2 3 4 1 and 2 and 3 and 4 and அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி தான் ப்ளே பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹாஃப் பீட் டைமிங்கில் தான் வரும் இந்த பேட்டர்ன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டோட ஒர்க் என்னென்னா தம்பை வச்சு சென்டர், லெஃப்ட் ஹேண்ட் வந்து எப்போவுமே சென்டரை மட்டும் தான் ப்ளே பண்ணணும். சென்டரில் லெஃப்ட் ஹேண்ட் தம்பை வச்சு ப்ளே பண்ணணும். அடுத்தது இந்த 4 ஃபிங்கரை வச்சு சும்மா இது மேலே 1 2 3 4 1 2 3 4 கிடையாது. இது அந்த 1க்கு அப்புறம் உள்ள ஆண்ட் இருக்குல்ல, எல்லா ஆண்ட்லேயுமே இது ஆல்டர்னேட் ஆகியே வந்திருக்கும். 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and இந்த மாதிரி மாற்றி மாற்றி இது வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். ரைட் ஹேண்ட் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1ல் வந்து லெஃப்ட் ப்ளே பண்ணணும். அடுத்தது ஆண்ட் வந்து இந்த தம்பு, அடுத்தது 2 திருப்பி தான், 2க்கு அப்புறம் உள்ள ஆண்டில் வந்து இந்த ஃபிங்கர்ஸு, அடுத்தது 3, அப்புறம் ஆண்ட், அடுத்தது 4க்கு வந்து ரைட் சைடு ப்ளே பண்ணணும். அடுத்தது லாஸ்ட் ஆண்டில் வந்து இந்த ஃபிங்கர்ஸு 1 and 2 and 3 and 4 1 and 2 and 3 and 4 1 and 2 and 3 and 4. இதுதான் மேட்டியோ பேட்டர்ன். இதை கூட கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வித்தியாசமாக ப்ளே பண்ணலாம். இப்போ 1 and 2 and 3 and 4 and அந்த மாதிரி கூட ப்ளே பண்ணலாம். நான் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஒரு சில போங்கோ பேட்டர்னை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு 2 சவுண்ட் இருக்கக்கூடிய பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நொட்டேஷனை கூட இதில் நீங்கள் அப்ளை பண்ணி ப்ளே பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.